அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் சவுக்கு சங்கரை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது குறித்த முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். திமுக கட்சியால் கடுமையான சிறை தண்டனைக்கு பிறகு சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா பெரிதளவில் பாதிக்கப்பட்டதும், அதற்கு பிறகு சீமான் அவர்களுடைய ஒரு விசுவாசமான தம்பியாக மாறி இருந்ததும் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சிறையிலிருந்து வந்த அன்றைய தினம் இரவே பார்த்தீங்கன்னா சீமானுடைய வீட்டிற்கு சென்று ஷால்வை போத்தினதும், அதற்கு பிறகு சீமானுக்கு நன்றி சொன்னதும், அதற்கு பிறகு கொடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட இனிமே என்னுடைய முழு ஆதரவுமே நாம் தமிழ் கட்சி பக்கம் தான் இருக்கும் அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்லிய பிறகு அனைவருமே பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வேட்பாளராக நிற்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்தை விமர்சனமாக முன் வச்சிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து சீமானும் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு இனிமே ஒரு பிரச்சனை அப்படின்னா நாம் தமிழ் கட்சி பின்னாடி நிற்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட கட்சியில ஒரு உறுப்பினருக்கு என்னென்ன ஆதரவு சீமான் கொடுப்பாரோ அத்தனையுமே பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. இதனாலேயே நிறைய பேர் சவுக்கு சங்கர் நாம் தமிழ் கட்சியில் இணைஞ்சிட்டாரு அப்படின்னு நிறைய விமர்சனத்தையும் முன் வச்சு பேசியிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து சவுக்கு சங்கருடைய நடவடிக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சீமான கடுமையாக விமர்சனம் பண்றதும், நாம் தமிழ் கட்சியும் ஜி ஸ்கொயரையும் பார்த்தீங்கன்னா இணைச்சு பேசுறதும், இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் எதிரான பல வேலையில சவுக்கு சங்கர் ஈடுபட்டு வந்துருந்தாரு. இதனால இடுமோனம் கார்த்தியும் சாட்டை துரைமுருகன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு ₹1,00,000 கொடுத்தீங்க அப்படின்னா அவரை பத்தி அவர் ரொம்ப கேவலமா பேசுவாரு, அந்த அளவுக்கு சவுக்கு சங்கர் மட்டமான ஒரு ஆள் அப்படின்னு எல்லா வலையொலியிலையும் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்படி சவுக்கு சங்கர் பணம் வாங்கிட்டு தான் செயல்படுறாரு அப்படின்னு ஒரு கருத்து போயிட்டு இருக்கும்போது, நேற்று தினம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில ஒரு சிறப்பு அறிவிப்பு வந்துருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இனிமே நாம் தமிழ் கட்சியுடைய ஆலோசகராக கயல்விழி சீமான் தான் இருக்க போறாங்க அப்படின்றது அந்த தகவலாக இருந்துச்சு. இந்த தகவலுக்கு சவுக்கு சங்கர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அந்நியாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு எந்த ஒரு கலாய்க்கிற நோக்கமும் இல்லாம சாதாரணமான ஒரு வாழ்த்து செய்தியை போட்டிருந்தது அப்படின்றது இவருடைய கேரக்டரே புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டுட்டு வந்துருந்தாங்க. இதான் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்புல சீமானும் சொல்லியிருக்காரு, சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னும், அவர் என்னுடைய தம்பியாக செயல்படுறாரா இல்லை எனக்கு விரோதியாக செயல்படுறாரா அப்படின்றத இப்போ வரைக்கும் என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மக்களும் பாத்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி சவுக்கு சங்கர் பணம் வாங்கிட்டு செயல்படக்கூடிய நபராக இருந்தா இந்த மாதிரி சீமானுடைய மனைவிக்கு எதிரான வாழ்த்து செய்தி போடணும் அப்படின்னும், உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியிலையும் சீமான் மத்தியிலையும் சவுக்கு சங்கருக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கு அப்படின்னு இதுல இருந்தே புரிய வருது. விமர்சனமாக ஒரு 1000 விஷயம் பேசினாலும் சீமான் அவர்கள் மேல ஒரு மிகுந்த மரியாதை வச்சிருக்காரு அப்படின்னு தெரிய வருது அப்படின்னு மக்கள் பாத்தீங்கன்னா தங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல போட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, சவுக்கு சங்கர் குறித்து தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.